வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்கள் தந்தை கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலான பொது வாழ்க்கையில் இருந்தவர், அரசியல் வாழ்க்கையில் இருந்தவர், பல்வேறு வெற்றி தோல்விகளை சந்தித்தவர், பல அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கியவர் என்று கூட சொல்லலாம். அதில் முழு உண்மை இல்லை என்றாலும் ஒரு சிலர் அவருடைய சொந்த திறமையால் அந்த கட்சியில் முன்னேறி வந்தார்கள். கருணாநிதி வளர்த்து யாரும் வந்தார் என்றால் ஒருவர் கூட கிடையாது. அதை உறுதியாக சொல்லலாம். அன்று அவருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்களெல்லாம் தங்கள் திறமைகளால் வேறு சில காரணங்களால் அவர்கள் அந்த இடத்தில் இருந்தார்களே தவிர, கலைஞர் கற்றுக் கொடுத்த அரசியல் பாடங்களினால் அவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களாக ஒரு நாளும் இருந்ததில்லை. அவர்களை அப்படி வளர விடவும் மாட்டார் கருணாநிதி. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் காலம் வரை ஏன் ஸ்டாலினுக்கு மட்டும் அரசு பதவின்னு விட்டுருங்க, முதல்வர் பதவியை அவர் கொடுக்கவில்லை. மேக்சிமம் டெப்டி சிஎம் தான் ஆனார். அவர் கையில் எந்த பொறுப்புகளையும் கொடுக்கல, எந்த ஒரு தலைமை பொறுப்புகளையும் அவர் கையில் கொடுக்கல, ஒரு உருப்படியான காரியத்தை செய்யக்கூடிய வசதிகளை கொடுக்கல. மேயர் ஆக்கினார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார் யார் ஸ்டாலின் கருணாநிதியுடைய காலத்தில். அவ்வளோதான் மேக்சிமம் பொறுப்பு கொடுத்தார். என்ன காரணம்னா, இவரால் தன்னெழுச்சியோடு இயங்கி தலைமை பண்புகளோடு வழி நடத்தக்கூடிய குணாதிசயம், அந்த திறமை ஸ்டாலினிடம் இருப்பதாக கருணாநிதி நம்பவில்லை, கடைசி வரைக்கும் நம்பவில்லை. அதன் காரணமாகத்தான் அவரை துணை முதலமைச்சர் என்று, அதுவும் மற்ற கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் அந்த கட்சிக்கு ஒரு பிராண்டிங் வேல்யூ வேணுன்றதுக்காக இவரை கொண்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும். இன்னும் கேட்டிங்கன்னா, வைகோட்டை கேட்டிங்கன்னா ஸ்டாலினை பற்றி நல்லா தெரியும், எவ்வளவு அறிவு இருக்கும் அப்படிங்கிறது. அறிவுனா நான் சொல்கிறது இந்த பொது அறிவு, நடத்தக்கூடிய திறன், இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு ஐயா வைகோட்டை கேளுங்க. அவர் நிறைய இதில் பொதுவெளியிலே சொல்லியிருக்காரு. உணர்ச்சி வசப்பட்டு சொன்னது இன்றைக்கி அவர் மறுக்கலாம், வேறு விளக்கங்கள் கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு எந்த திறனும் இல்லை, வழிநடத்தும் திறன் கிடையாது, ஒரு நாட்டை ஆளும் திறன் இல்லை என்பது தான் கருணாநிதியின் கணிப்பாக இருந்திருக்கிறது. அதனால்தான் இந்த கட்சியும் தோற்றுவிடக்கூடாது, மகனும் அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவருக்கு எந்த தலைமை பொறுப்பும் கொடுக்காமல் வைத்திருந்தார். இப்போ நமக்கு நல்ல தெரியுது, அதிகாரிகளின் வழிகாட்டலில் தான் இவர் ஆட்சி நடத்துகிறார். அதுவும் துர்பாக்கியமான நல்ல காவலர்களை விட்டுவிடுங்கள், காவல்துறை சேர்ந்த நல்ல மனிதர்களை விட்டுவிடுங்கள். துன்மார்க்கர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தீய வழியை காட்டக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் கையில்தான் இந்த அரசு சிக்கியிருக்கிறது. நான் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும், முக்கியமாக காவல்துறையில். ஒருவேளை என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கேன், தயாராக இருக்கேன். ஆக இதற்கும் தகுதியற்ற முதல்வராக ஆக்கியது அதிகாரிகள் தான்.